என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு. இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி, கோக்காரரு பட்டுன்னு பேசிடுவார் அது இதுன்னு. அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சிட்ட கேளுங்க, இல்லை அருண் விஜய்கிட்ட கேளுங்க, இல்லை படத்தில் நடிச்ச யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கணும் நான் கூட கேட்டு பாருங்க, அது அவங்களே சொல்லட்டும் பதில். பாலா சார், உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை, ஒரு வன்மம், இல்லைன்னா ரொம்ப ரத்தம், ரொம்ப இயல்பு நடக்காததாக இருக்க மாதிரி இருக்க. இந்த கோபம் யார்கிட்டேருந்து வந்தது? ஏன்னா பாலுமேந்திரா சார்ட்ட இருந்தீங்க, சார்ட்ட வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? கற்றுக்கிட்டு வர்றதில்ல, அது தவறான பதிலாக கூட இருக்கலாம், அது ரத்தத்தில் இருக்குது. சார், இந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஆச்சு, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர், ஒரு கையில் பெரியார் இருப்பார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கான ஒரு குறியீடு தான். கிளைமேக்ஸில் தங்கை இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கைவிரித்தானேன்னு முடியும். ஸோ ஆரம்பத்தில் என்ன, அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்தது. நீங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கர்ல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதான் அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பாலானோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் நான் வரணும், இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அவங்க கெட்டப் எப்படி, ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது? இல்லை, பாலா சார் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க, இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், அது பாலா சாரோட விஷன் தான். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம பண்ணோம். எனக்குமே வந்து டோட்டலாக நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்றைக்கி இந்த பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பாலா சாருக்கு தான் நன்றி. கதை சொல்லப்பட்ட விதம், குறிப்பாக செகண்ட் ஹாஃப், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி காட்சியில் அடுத்தடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது. அந்த இன்சிடெண்ட் வந்து ரியலாக நடந்தது, ஆனால் சென்னையில் தான். ஆனால் நான் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது. அந்த பிளைண்ட் ஸ்கூல், ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க? பேச வைக்காத ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. அவருக்கு வந்து பேசியே தான் வசனத்தில் சொல்லியே தான் புரிய வைக்கணுன்ற ஒரு ஒரு இந்த காலத்தில் பேசாமலையும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி. என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு. இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி, கோக்காரரு பட்டுன்னு பேசிடுவார் அது இதுன்னு. அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சிட்ட கேளுங்க, இல்லை அருண் விஜய்கிட்ட கேளுங்க, இல்லை படத்தில் நடிச்ச யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கணும் நான் கூட கேட்டு பாருங்க, அது அவங்களே சொல்லட்டும் பதில். மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல. சும்மா பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ என்ன அப்படி இருக்காங்க, என்ன ரொம்ப அழுகாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது. அவங்களோட உலகத்தை காமிக்கணும். அவங்களுக்குள்ள தானே நம்ம வாழ்கிறாங்க, நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க, நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க. ஸோ அதை காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. சார், விஷாலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க. நீங்கள் இந்த அவனிவனில் அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலை கெடுத்துருக்குன்னு. அதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? இது நான் என்ன பதில் சொல்கிறது? டாக்டர் சர்டிஃபிகேட் வேணால் வாங்கி கொடுக்கலாம். அது எப்படி கண்ணை யாரோ என்கிட்ட சொன்னாங்கப்பா, நான் பார்க்கல, கண்ணை வச்சு பிடிச்சி தச்சிட்டேன் அப்படின்னு. அது எப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும்? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தோன்றதா பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. சார், இப்போ நீங்கள் சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர். அதேமாரி சீமானும் சினிமாவில் இருக்கார், அவரும் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர். இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்துன்னு போயிட்டுருக்கு. அதுக்கு உங்களுடைய
கருத்து என்ன அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி பேசுனது சரியா? அவர் என்ன சொன்னாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது கூட அது என்னென்ன சொன்னீங்கன்னு நானும் கேட்கல. அவரும் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார். என் கூட என்கிட்ட பேசும்போது தம்பிங்கிற உறவு மட்டும்தானே தவிர அரசியல் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. சார் நீங்கள் எல்லாருமே பாலுமகேந்திரா சாரோட சிஷ்யர்கள், எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் சீமான் சார், ராம் சார், வெற்றிமாறன், சுகா குரூப்பு, உங்கள் குருநாதர் பேரில் சென்னையில் ஒரு நினைவு சின்னம், ஒரு சிலை, ஒரு தெரு, ஒரு விருது எதுவுமே கிடையாது. சிஷ்யர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஏன் குருநாதர் மறந்தீங்க? மறந்தீங்கன்னு எப்படி சொல்லலாம்? அவர் தான் நமக்குள்ளே இருக்கிறாரு, எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும்? அதாவது தெருவு பேர் வைக்கலாம், ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்ல வர்றாரு. அது அரசாங்க முடிவெடுக்க வேண்டியது. நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா விடுவாங்களா? அதனால முறைப்படி தான் செய்யணும்.